சிறுபான்மையினர் வாக்கு சிந்தாமல் யாருக்கு? தமிழக தேர்தல் முடிவுகளை சிறுபான்மையினர் வாக்குகளை தீர்மானிக்குதுன்னு கடந்த பல தேர்தல் முடிவுகள் உணர்த்தியிருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கிற தரவுகள் படி தமிழ்நாட்டில் 14% சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கிறதா சொல்லுது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த வாக்குகள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட சிந்தாம சிதறாம விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் கருணாநிதி காலங்களில் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவுக்கும் முஸ்லிம்கள் ஓட்டு திமுகவுக்கு விழுந்ததா ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளோட தரவுகளை பார்க்க முடியுது. திமுக கூட்டணியோட பலமான சிறுபான்மை வாக்குகளை சிதறடிக்கத்தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கிறதாவும் விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்கு. விஜய் வருகையால திமுக கூட்டணியோட சிறுபான்மை வாக்குகள் குறையுமா? தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கிற சிறுபான்மையினர் வேறு கட்சிகளை ஆதரிப்பாங்களா? சிறுபான்மையினருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எம்ஜிஆருக்கும் இஸ்லாமியர்களோட பெரும்பகுதி வாக்குகள் கருணாநிதிக்கும் விழுந்திருக்கு. இந்த சூழ்நிலை 1996 வரைக்கும் நீடிச்சது. மத்தியில பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரே பக்கமா தான் விழுந்திருக்கு. 1998 அதிமுக, மதிமுக, பாமக, பாஜக கூட்டணிக்கு எதிராக இருந்த சிறுபான்மையினர் 1999 திமுக, மதிமுக, பாமக, பாஜக அணிக்கும் எதிராக இருந்து அப்போ அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக இருந்ததால அதிமுகவுக்கு ஆதரவா சிறுபான்மையினரோட வாக்குகள் இருந்துச்சு. 1996 முதல் 2001 வரை மிக சிறந்த ஆட்சின்னு பல தரப்பளையும் பாராட்டப்பட்ட கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை 2001 தேர்தலில் ஜெயலலிதா தோற்கடிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. இதுக்கு முக்கிய காரணம் சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகாம அதிமுகவுக்கு போனதுதாங்கிற கருத்தும் சொல்லப்படுது. அதே சமயம் 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்ச திமுக கூட்டணிக்கு 39 இடங்கள் கிடைச்சது. மாறா அதே தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்ச அதிமுக தோற்கடிக்கப்பட்டுச்சு. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை முள்ளிவாய்க்கால் படுகொலைகள், மின் தட்டுப்பாடுன்னு சீரியஸான பிரச்சனைகள்ல சிக்கியிருந்த திமுகவுக்கு எதிர்ப்பலை இருந்த போதும் சிறுபான்மை வாக்குகளால 27 தொகுதிகளை பிடிச்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2014 திமுக காங்கிரஸ் பிரிஞ்சு நின்னதாலையும் பாஜகவை எதிர்த்து ஜெயலலிதா தனிச்சு நின்னதால சிறுபான்மை வாக்குகள் அவர் பக்கம் போக அதிமுக 37 இடங்களை பிடிச்சது. 2016 சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைச்சதாலதான் ஜெயலலிதாவால 1% வாக்கு வித்தியாசத்துல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. 2019 அதிமுக பாஜக கூட கூட்டணி போட அப்ப இருந்து சிறுபான்மையினரோட 14% வாக்குகள் சிந்தாம சிதறாம திமுக கூட்டணிக்கு வந்து தொடர்ந்து அது வெற்றி கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. 2024 பாஜக கிட்ட இருந்து அதிமுக பிரிஞ்சு தனிச்சு நின்னாலும் சிறுபான்மையினர் அதிமுகவை நம்பல. அவங்க நம்பிக்கையை உறுதி செய்கிற மாதிரி 2026க்கு அதிமுக திரும்பவும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கு. திமுக மேல சிறுபான்மை சமூகம் அளவு கடந்த நம்பிக்கை வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கையை பரிசீலிச்சு அதை நடைமுறைப்படுத்தினது திமுக தான். இதுல கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொன்னதால இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுல 3.5% உள் ஒதுக்கீட்டை திமுகவால வழங்கப்பட்டுச்சு. அடுத்து சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையோ சட்டத்தையோ மத்திய அரசுகள் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கிறது திமுக தான்னு அந்த மக்கள் நம்புறாங்க. முத்தலாக் சட்டத்துக்கு எதிர்ப்பு, வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம், உச்சநீதிமன்றத்துல வழக்குன்னு திமுக தொடர்ந்து சிறுபான்மையினருக்காக போராடிட்டு இருக்கு. அதே சமயம் குஜராத் கலவரத்தின் போது திமுகவின் நிலைப்பாடும் பாஜகவுடனான கூட்டணியும் திமுக மேல சிறுபான்மையினருக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் பாபர் மசூதி விவகாரத்துல RSS அமைப்புக்கு வெளிப்படையா ஆதரவு கொடுத்தது, மசூதியை இடிக்க கர சேவகர்கள் அனுப்பினதுன்னு
அதிமுகவோட நிலைப்பாட்டை அவங்க இன்னும் மறக்கலன்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா ஆட்சியில சிறுபான்மையினரை குறிவச்சு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்ததையும் பிறகு அதை ஜெயலலிதா வாபஸ் வாங்கினதும், ஜெயலலிதாவுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவோட தயவால தான் ஆட்சி செஞ்சோம்னு சொல்லி அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டது சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுக முழுசா இழக்கிறதுக்கு காரணமாயிருக்கு. இதுவரைக்கும் சிறுபான்மை வாக்குகளை முழுசா அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறது திமுக கூட்டணி தாங்கிறது உறுதியாக இருக்க நிலையில 2026 விஜய் தொடங்கி இருக்கிற தாவேகாவால திமுகவோட உறுதி செய்யப்பட்ட சிறுபான்மை வாக்குகளுக்கு சேதாரம் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் வாக்கு சதவீதம் என்ன, விஜயோட அரசியலை சிறுபான்மை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது 2026 தேர்தலில் அவர் போட்டியிட்டு வர முடிவுகள்ல தான் தெரியும். இந்த விஷயத்துல விஜயோட அரசியல் பின்னணி பத்தி விசிக தெரிவிச்சிருக்கிற கருத்துகள் கவனம் பெறுது. விசிகவோட எம்பியான ரவிக்குமார், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னால பாஜக இருக்குன்னும் திமுகவோட 14% சிறுபான்மை வாக்குகளை பிரிச்சு திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்க விடாம தடுக்கிறது தான் பாஜகவோட திட்டம்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடந்துட்டா மகாராஷ்டிரா மாடல்ல தமிழ்நாட்டிலையும் அதிகாரத்தை பிடிக்கிறது தான் பாஜக திட்டம்னு சொல்லியிருக்கிற விசிக, விஜயோட காங்கிரஸ் நெருக்கம் காட்டுறது திமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடுன்னு விமர்சிச்சிருக்காரு. விஜய் பாஜக கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வேகமா பரவ துவங்கி இருக்க நிலையில அதோட தாக்கம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத நிலையில இப்போதைக்கு சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுல திமுக கூட்டணி தான் முன்னணியில இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் களம் சொல்லுது.